ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான போர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ், எஸ்ஐயாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, ஆர்ஆர்பி, குரூப் டி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளிலுமே கேட்கப்படக்கூடிய முக்கியமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் பாபர் வெற்றி பெற்றிருப்பாங்க. கான்வா போர் 1527. இது பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும். இதுலேயும் பாபர் வெற்றி பெற்றிருப்பாங்க. சந்தேரி போர் 1528. பாபர் விஸ் மேதினி ராய். இதில் பாபர் வெற்றி பெற்றிருப்பாங்க. சவுசா போர் 1539. ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் ஷெர்ஷா வெற்றி பெற்றிருப்பாங்க. கன்னோசி போர் 1540. ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் ஷெர்ஷா வெற்றி பெற்றிருப்பாங்க. இரண்டாம் பானிபட் போர் 1556. அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் அக்பர் வெற்றி பெற்றிருப்பாங்க. மூன்றாம் பானிபட் போர் 1761. மராத்திய பேரரசுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் அகமது ஷா அப்தாலி அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. இதில் முதல் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர் தொடர்ச்சியாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒன்று. இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. தலைக்கோட்டை போர் 1565. விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தானுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் தக்கான சுல்தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஹால்டிகாட் போர் 1576. ராணா பிரதாப் சிங் படைக்கும் மான்சிங் படைக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் மான்சிங் படை வெற்றி பெற்றிருக்கும். கர்னல் போர் 1739. நாதிர் ஷாவுக்கும் முகமது ஷாவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் நாதிர் ஷா அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. இதில் சில உடன்படிக்கைகளெல்லாம் கொண்டு போரை நிறுத்தியிருப்பாங்க. அது வாங்க. முதலாம் கர்நாடக போர் 1746 to 1748 வரையும் நடைபெற்றிருக்கும். இந்த முதலாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி நிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐலாசபேல் உடன்படிக்கை 1748. இந்த உடன்படிக்கையின்படி தான் முதலாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்திருக்கும். இரண்டாம் கர்நாடக போர் 1749 to 1754 வரையும் நடைபெற்றிருக்கும். இந்த உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி நிறுத்தியிருப்பாங்க. இது 1755ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. மூன்றாம் கர்நாடக போர் 1756 to 1763 வரை நடைபெற்றிருக்கும். இந்த மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி நிறுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பாரிஸ் உடன்படிக்கை 1763. முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 to 1769 வரை நடைபெற்றிருக்கும். இந்த முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி நிறுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மதராஸ் உடன்படிக்கை 1769. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 to 1784. இது எந்த உடன்படிக்கைப்படி நிறுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மங்களூர் உடன்படிக்கை 1784. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 to 1792. உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792ஆம் ஆண்டு. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1799. இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போரில் தான் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பார். இது லாஸ்ட் இயரில் பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் அப்படின்னு. அதுக்கு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் தான் வரும். இது உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி கொடுத்து இயர் மேட்ச் பண்ண சொல்லியும் கேட்கலாம். கவனமாக பார்த்துட்டு வாங்க. பிளாசி போர் 1757ஆம் ஆண்டு நடைபெற்றது. பக்சார் போர் 1764. அடையாறு போர் 1746. வந்தவாசி போர் 1760. ஆம்பூர் போர்
1749. ஆற்காட்டுப் போர் 1751. இருட்டறை துயரச் சம்பவம் இது வில்லியம் கோட்டையில் நடைபெற்றிருக்கும் 1756ஆம் ஆண்டு. முதல் தரையின் போர் 1191. இரண்டாம் தரையின் போர் 1192. இந்த தரையின் போர் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. சந்த்வார் போர் 1194. தைமூர் படையெடுப்பு 1398. கலிங்கப் போர் கிமு 261. வாதாபி போர் கிபி 642. முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 to 1782. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818 வரை நடைபெற்றிருக்கும். முதலாம் ஆங்கிலேய சீக்கிய போர் 1845 to 1846. இரண்டாம் ஆங்கிலேய சீக்கிய போர் 1848 to 1849 வரையும் நடைபெற்றிருக்கும். முதலாம் ஆங்கிலேய பர்மிய போர் 1824 to 1826. இரண்டாம் ஆங்கிலேய பர்மிய போர் 1852 to 1853. மூன்றாம் ஆங்கிலேய பர்மிய போர் 1885. முதல் பால்கன் போர் 1912. ரஷ்ய புரட்சி 1917. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் நம்ம முயற்சி செய்து நம்ம மனப்பாடம் செய்து தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெமரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.